இது என்னன்னு சொல்லு. ஏய், இது தெரியாதா? இது ரம்புட்டான் பழம். இதுல நமக்கு ஒரு படிப்பினை இருக்கு. என்னன்னு தெரியுமா? வெளியில பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்குல்ல, இதை பார்த்தா நமக்கு சாப்பிடணுன்னே தோணாது. அதுவே இதை கட் பண்ணி உள்ள இருக்க அந்த பழத்தை பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்குல்ல. இதை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல இருக்கு. இதோட சுவையும் எவ்வளோ அருமையா இருக்கு. இதை இங்கிலீஷ்ல டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அதாவது ஒருத்தரோட வெளித்தோற்றத்தை மட்டும் வச்சு அவரோட தகுதியை எடை போட்டுறாதீங்கன்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு சில பேர்த்த பார்த்தோன்னா இவங்கெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியானவங்களா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க அந்த வேலையில கற்று தேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? யாரையுமே அவங்களோட வெளித்தோற்றத்தை மட்டும் வச்சு அவங்களோட தகுதியை எடை போட்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாப்பா, அது கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய படைப்பில் இதுவும் ஒரு அத்தாட்சி. பழங்களை பற்றி அல்லாஹ் நிறைய இடத்துல குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அதில் ஒரு வசனம் சொல்கிறேன். விவசாய பயிர்களையும் ஜைத்தூன் மரத்தையும் பேரித்தம் மரங்களையும் திராட்சை கொடிகளையும் இன்னும் எல்லா வகையான கனி வர்க்கங்களிலிருந்து அவன் உங்களுக்காக விளைவிக்கிறான். நிச்சயமாக இதில் சிந்திக்கும் மக்கள் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சி இருக்கிறது. சுபஹான் அல்லாஹ்.